தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவர் நிர்ணயித்திருக்கிறபடியே நிறைவேறும் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதில் அவர் மாறவே மாட்டார். வானம் ஒழியலாம், பூமி ஒழியலாம், வாக்குத்தத்தத்தை பெற்ற மனிதன் கூட மறைந்து போகலாம். ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தர் மறக்கவும் மாட்டார், மாறவும் மாட்டார், அவர் மறையவும் மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாட்ட சொல்லுவார், பயப்படாத, கலங்காத, திகையாத. நான் மோசேயுடனே இருந்தது போல உன்னுடனே கூட இருப்பேன். உன் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணி செஞ்சே ஆரம்பிச்சாரு. பாருங்க, மோசே செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை யோசுவா செய்து முடித்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க கூட முடியல. ஆனா யோசுவா கொண்டு போய் சேர்க்கவும் செய்தார். அதை விட தேசங்களை பங்கிட்டு அவர்களுக்கு பிரித்தும் கொடுக்கிற ஒரு பெரிய வேலையை யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்தார். வாயினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றி இருக்கிறார். இன்னமும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார்.